நேரே, உங்களுக்கும் மிகப்பெரிய கனவுகள் இருக்கா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை, பெரிய வருமானம், சமூகத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுல யோசிப்போம். கண்டிப்பா. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஆமா. ஆனா நாளுக்கு நாள் அதை நோக்கி எந்த ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்காம அப்படியே ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். சரியா சொன்னீங்க. ஆனா கவலை வேண்டாம். இது வெறும் சோம்பேறித்தனம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் காரணமே இருக்கு. ஆமா, நமது மூளை பண்ற ஒரு தந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலோட நோக்கமே கனவுக்கும் செயலுக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்தல் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசுறது தான். அதாவது அந்த கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மாபெரும் பிளவை எப்படி தாண்டறது, அந்த தடைகளை எப்படி உடைக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது எதுவும் ஒரு சாதாரண தத்துவ வகுப்பு கிடையாது. நம்ம மூளை எப்படி நம்மளையே முட்டாளாக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க போற ஒரு சுவாரஸ்யமான பயணம். நாம இத அந்த பயம் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தொடங்குறது தான் ரொம்ப சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயம், அதாவது தோல்வி பயமா? ஆமா, அதேதான். நான் முழு மூச்சோட முயற்சி செஞ்சு ஒருவேளை தோத்துட்டா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு பாத்தீங்களா? அது எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்மள தடுத்து நிறுத்திடும். ஓ, அப்ப ஆரம்பிக்கவே விடாது. ஆமா. மூளைக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளை எப்பவுமே ஒரு ஆபத்தை தவிர்க்கவே நினைக்கும். பரிணாம வளர்ச்சியில மூளை உடல் காயங்களை எப்படி தவிர்க்க நினைக்குதோ, அதே மாதிரி உணர்வு ரீதியான காயங்களையும் தவிர்க்க நினைக்குது, அப்படிதானே? துல்லியமா சொன்னீங்க. நீங்க ஒரு விஷயத்த புதுசா தொடங்குனாதானே அதுல தோற்பதற்கான வாய்ப்பு வரும். ஆமா, தொடங்குனாதானே ரிஸ்க்கு. அதனாலதான் மூளை உங்களுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான வளையம், அதாவது ஒரு சேஃப் ஜோனை உருவாக்குது. கனவை மட்டும் மனசுக்குள்ள பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நிஜத்துல எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிறத மூளை ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனா நினைச்சுக்குது. ஓஹோ, அப்போ நாம செயல்படாம இருக்கிறது நம்மள காப்பாத்துறதுக்கான ஒரு வழின்னு மூளை நம்புது. ஆமாம், சரியா சொன்னீங்க. இத பாக்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு நீச்சல் குளத்தோட கரையில நின்னுகிட்டு தண்ணி சரியான டெம்பரேச்சருக்கு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி கடைசியில தண்ணிக்குள்ள குதிக்காமலேயே இன்னைக்கு நீச்சல் அடிக்க நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான உதாரணம். அதுதான் நிதர்சனம். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பெர்ஃபெக்ஷனிசம், அதாவது முழுமைவாதம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்வாங்களே, ஆமா, நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றது உண்மையிலே இந்த பயம் பூட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பகாட்டான வேஷம் தானே? ஒரு சாக்கு போக்கு மாதிரியே தெரியுது. இதுல சந்தேகமே இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பெர்ஃபெக்ஷனிசம் ஒரு லட்சியத்தோட வெளிப்பாடு அப்படின்னு தப்பா கணக்கு போடுறோம். ஆனா அது அப்படி இல்ல. கண்டிப்பா இல்ல. அது மூளையோட ஒரு மிகப்பெரிய தந்திரம். எல்லாம் சரியா அமையற வரைக்கும் நான் எதையும் தொடங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது மத்தவங்க உங்களை குறை சொல்ற இடத்துக்கு நீங்க போயிடக்கூடாதுன்னு மூளை உங்களை பாதுகாக்குது. ஓ, அதாவது விமர்சனத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி. ஆமா. உலகத்துல எந்த ஒரு பெரிய படைப்பும் முதல் முயற்சியில நிறைய குறைகளோடு தான் தொடங்கும். அத மூளை வசதியா மறைச்சிடும். ஏன்னா அந்த சின்ன குறையுள்ள அடிகள் எடுத்து வைக்கிறது ஒரு உணர்வு ரீதியான ஆபத்து அப்படின்னு மூளை நம்புது. ஆக செயல்படுறதையே மூளை ஒரு ரிஸ்க் அப்படின்னு நினைக்குது. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வருது. என்ன முரண்பாடு? இப்போ பயம் நம்மள தடுத்து நிறுத்துதுன்னு சொல்றீங்க. ஆனா எந்த வேலையும் செய்யாம பல மணி நேரம் நாம கற்பனை செஞ்சு பகல் கனவு காணும்போது மட்டும் எப்படி நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்குது? கொஞ்சம் கூட சோர்வே இல்லாம அதை எப்படி பண்ண முடியுது? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இதுக்கு முழு காரணம் டோபமைன். டோபமைன், மூளையோட அந்த கெமிக்கல். ஆமா, அதேதான். மனித மூளையால உண்மையிலே நடக்கிற வெற்றிக்கும் கற்பனையில நடக்கிற வெற்றிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. வெயிட், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நீங்க ஒரு செயலை செஞ்சு முடிச்சு அந்த உழைப்பால வெற்றி பெறும்போது மூளை உங்களுக்கு பரிசா கொடுக்க வேண்டிய அந்த டோபமைனை நீங்க சும்மா படுத்துக்கிட்டு கனவு காணும் போதே அது ரிலீஸ் பண்ணிடுது. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாச்சே. கண்டிப்பா. இத நான் ஒரு ஜங்க் ஃபுட், அதாவது இந்த நுறுக்கு தீனி சாப்பிட்றதுக்கு ஒப்பிடுவேன். ஒரு பாக்கெட் சிப்ஸ் சாப்பிடும்போது நாக்குக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும், ஆனா உடம்புக்கு ஒரு துளி சத்து கூட கிடைக்காது. ஆமா, வெறும் எம்டி கேலரிஸ். அதே மாதிரி கனவு காண்றது அந்த நிமிஷத்துக்கு ஒரு ஃபீல் குட் உணர்வை தந்துருது. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம ஒரு இன்ச் கூட நகர்ந்திருக்க மாட்டோம். அந்த ஜங்க் ஃபுட் உதாரணம் 100க்கு 100 பொருத்தம். அந்த மலிவான டோபமின் நீங்க நிஜத்துல வேலை செய்யறதுக்கான உந்துதல, அந்த டிரைவ அப்படியே கொன்னுடுது. எப்படி?
மூளைக்கு அந்த தேடல் முடிஞ்சிருச்சா? ஆமா, எனக்கு வேண்டிய திருப்தி கற்பனையிலேயே கிடைச்சிருச்சே, அப்புறம் எதுக்கு நான் நிஜத்துல வியர்வை சிந்தி வேலை செய்யணும் அப்படின்னு மூளை நினைச்சுக்குது. ஓ, இது ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். இதோட இன்னொரு பெரிய பிரச்சனையும் சேருது. அதுதான் தெளிவின்மை, அதாவது லேக் ஆஃப் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தெளிவின்மைனா? என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறத சொல்றீங்களா? ஆமா, இலக்கு ரொம்ப பெருசா தெளிவா இருக்கும். நான் ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்காது. அடுத்தடி என்னன்னு தெரியாது. எக்ஸாக்ட்லி. நம்ம மூளைக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெளிவா தெரியலன்னா அது ஒரு பெரிய அறிவாற்றல் சுமையா, அதாவது காக்னிட்டிவ் லோடா மாறிடும். இதனால நீங்க எந்த வேலையும் செய்யலன்னா கூட இந்த தெளிவின்மையால வர்ற குழப்பத்திலேயே மூளை ஓவரா சிந்திச்சு உங்களை உடல் அளவிலும் மன அளவிலும் சோர்வடைய வச்சிடும். அதனாலதான் எந்த வேலையுமே செய்யாத நாட்கள்ல கூட நாம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றோம் போல. கண்டிப்பா. அதுக்கு பேரு தான் முடிவெடுக்க முடியாத முடக்கம், அதாவது டெசிஷன் பெராலிசிஸ். ஆனா நான் இங்க ஒரு மாற்று கருத்தை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடி திட்டமிடுறதும் சாத்தியக்கூறுகளை ஆராயறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ இந்த பிசினஸ தொடங்கினா என்ன பிரச்சனை வரும், வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்னு முன்கூட்டியே கற்பனை செய்யறது ஒரு பாதுகாப்பான அப்ரோச் தானே. அது எந்த புள்ளில ஓவர் திங்கிங்கா மாறுது? இது ஒரு முக்கியமான கேள்வி. திட்டமிடுறதுக்கும் ஓவர் திங்கிங்குக்கும் நடுவுல ஒரு மிக மெல்லிய கோடு தான் இருக்கு. ஒரு பிளான் உங்களை அடுத்த அடியை நோக்கி நகர்த்தணும். ஒரு ஆக்ஷனை நோக்கி. ஆமா, நான் நாளைக்கு காலையில 9 மணிக்கு இந்த முதல் படியை எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு வரைபடத்தை உருவாக்குறது ஆரோக்கியமான திட்டமிடல். சரி. ஆனா நீங்க ஒரு பிளானை வச்சுக்கிட்டு இப்படி நடந்தா என்ன பண்றது, அப்படி நடந்தா என்ன பண்றது அப்படின்னு 100 விதமான தோல்விக்கான காரணங்களை மட்டும் ஆராய்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது ஓவர் திங்கிங் ஆயிடும். ஆமா, அது உங்க மூளையோட உணர்ச்சி கட்டுப்பாட்டு மையமான அமிக்டாலாவை தூண்டிவிட்டு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கிடும். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நாம எந்த செயலும் செய்யாம இருக்கிறத நியாயப்படுத்துறதுக்கு மூளை சொல்ற ஒரு சாக்குப்போக்கு தான். ஓ, ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. சரி, இந்த டோபமைன் தந்திரம், முடக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வெளியே பார்க்குற நிறைய பேர் ரொம்ப தைரியமா பேசுவாங்க, பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க. ஆனா எப்பவுமே செயல இறங்க மாட்டாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். இதுக்கு உள்ளேயும் வெளியேயும் சத்தமில்லாம இயங்குற 2 முக்கிய தடைகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது குறைவான தன்னம்பிக்கை மற்றும் சூழலோட தாக்கம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது 100% உண்மை. ஒருத்தரோட வெளித்தோற்றத்தையும் அவரோட உள்ளுணர்வையும் நாம பிரிச்சு பார்க்கணும். சமூகம் நம்ம கிட்ட ஒரு குறிப்பிட்ட வகையில நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குது. ஆமா, நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால நாம வெளி உலகத்துக்காக ஒரு தைரியமான அடையாளத்தை உருவாக்குறோம். ஆனா மனசோட ஆழத்துல பாத்தீங்கன்னா, என்னால இது நிஜமாவே முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கும். இது யோசிக்கும் போது எனக்கு ஒரு டெக்னாலஜி உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறத ஒரு ஸ்மார்ட் போனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ்ஆ வச்சுப்போம். நம்மள சுத்தி இருக்கிற சூழலை அதுல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்ஸா வச்சுப்போம். நல்ல ஒப்பீடு. இப்போ உங்க போனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கரப்ட் ஆகி இருந்தா, அதாவது உங்க தன்னம்பிக்கையே ஒரு சந்தேகத்துல இருந்தா, நீங்க எவ்வளவு சிறப்பான ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் போன் ஹேங் ஆயிடும் இல்லையா? ரொம்ப துல்லியமான உதாரணம். அந்த ஓஎஸ் ஏன் கரப்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல நாம சந்திச்ச தோல்விகள் இல்லனா சின்ன வயசுல இருந்தே மத்தவங்க நம்மள பத்தி சொன்ன நெகட்டிவான கருத்துக்கள் தான் காரணம். அது உள்ளக்குள்ள ஒரு டேமேஜ் பண்ணிடுது. ஆமா, இந்த முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா? வெளியே ஒரு தைரியமான முகமூடி, உள்ளே ஒரு உடைஞ்ச ஆபரேட்டிங் சிஸ்டம். இதுவே ஒருத்தர செயலிழக்க வைக்க போதுமானது. அப்போ இதுல சூழலோட தாக்கம், அதாவது அந்த ஆப்ஸ் என்ன பண்ணுது? இப்போ உங்ககிட்ட உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, உன்னால முடியாது அப்படின்னு நெகட்டிவா பேசினா என்ன ஆகும்? நம்ம டவுட் இன்னும் அதிகமாயிடும். எக்ஸாக்ட்லி. உங்க மூளை உடனே பாத்தியா, நான் நினைச்சது சரிதான், நாம இதுக்கு தகுதியான ஆள் இல்ல அப்படின்னு அந்த தப்பான நம்பிக்கை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளும். மோசமான சூழல் உங்க உள் சந்தேகங்களுக்கு உரம் போட்டு வளர்க்குது. இந்த தடைகள் எல்லாம் பார்க்கும்போது மனித மனம் ஒரு சிறைச்சாலை போலவும், நாமே அதுக்குள்ள ஒரு கைதியா இருக்கிறதும் ரொம்ப தெளிவா புரியுது. ஆமாம். ஆனா இந்த சிறையை உடைக்கணுமே, அந்த கனவுக்கும் செயலுக்கும் நடுவுல இருக்கிற மாபெரும் பள்ளத்தாக்க நாம தாண்டியாகணும். மூளை பயந்து போய் முடங்கி கிடக்கும்போது நாம எப்படி அதையே ஏமாத்தி முதல் அடி எடுத்து வைக்கிறது? அதுக்கு மூளை கூட நாம ஒரு வியாபாரம் பேசணும். வியாபாரமா? எப்படி? அதான் அந்த 10 நிமிட விதி, அதாவது 10 மினிட் ரூல்.
நீங்க நான் இந்த முழு புத்தகத்தையும் இன்னைக்கே எழுதி முடிக்க போறேன் அப்படின்னு பெரிய இலக்க சொன்னா மூளை அலறும், பயத்துல முடங்கிடும். ஆமா, அது ரொம்ப பெரிய டாஸ்க். அதுக்கு பதிலா நான் வெறும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை செய்றேன், ஒருவேளை எனக்கு பிடிக்கலன்னா நான் அதை விட்டுடுறேன் அப்படின்னு மூளைக்கு வாக்குறுதி கொடுக்கணும். ஓஹோ, இது ஒரு குழந்தைக்கு காய்கறி ஊட்டுறத எனக்கு ஞாபகப்படுத்துது. எப்படி சொல்றீங்க? தட்டு நிறைய காய்கறியை பார்த்தா குழந்தை உடனே அழ ஆரம்பிச்சிடும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு வாயை மட்டும் சாப்பிடு, அப்புறம் வேணாம் அப்படின்னு ஏமாத்தி சாப்பிட வைப்போம். அவே அடுத்தடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இங்க நாம குழந்தைய ஏமாத்துற மாதிரி நம்மளோட மூளைய, அதாவது அந்த அமிக்டாலாவோட அச்சுறுத்தலை ஏமாத்துறோம், பயத்தை குறைக்கிறோம். சரியா? அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். 10 நிமிஷம் அப்படின்னு சொன்ன உடனே மூளை, ஹோ இது ஒரு சின்ன வேலை தானே, இதுல எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு அந்த தற்காப்பு மனநிலையிலிருந்து வெளியே வந்துரும். வாவ், சூப்பரான ட்ரிக். ஒரு முறை தொடங்கிட்டோம்னா அந்த செயல் தொடர்வதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இதோட சேர்ந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? அந்த பெரிய இலக்க சின்ன சின்னதா உடைக்கிறது. அத மைக்ரோ கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த தெளிவின்மையால வர்ற மூளை சோர்வை இது குறைச்சிடுமா? ஆமா, நிச்சயமா. பெரிய இலக்க பத்தி யோசிக்காம நான் இன்னைக்கு என்ன செய்யணும், அந்த ஒரு சின்ன வேலை மட்டும்தான் அப்படின்னு அத சுருக்கும்போது மூளையோட அந்த காக்னிட்டிவ் லோட் ரொம்பவே குறைஞ்சிடும். சூப்பர். நேரே இத நீங்களே இப்போ உங்களோட குர்த்தி பாருங்க. பல மாசமா நீங்க தள்ளி போடுற அந்த வேலை என்ன, இந்த அலசல் முடிஞ்ச உடனே வெறும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த வேலைக்காக உங்களால ஒதுக்க முடியுமா? அந்த 10 நிமிஷம் அவங்க விதியையே மாத்தலாம். கண்டிப்பா. சரி, இப்படி ஒரு வழியா தொடங்கும்போது அந்த பெர்ஃபெக்ஷனிசம், அதாவது முழுமைவாதம் மறுபடியும் நம்மள தடுத்தா என்ன பண்றது? நீ பண்றது சரியில்லையே, தப்பா இருக்கே அப்படின்னு மூளை சொல்லுமே. அங்கதான் நாம குறையுள்ள செயல், அதாவது இம்பர்ஃபெக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுக்கணும். இம்பர்ஃபெக்ட் ஆக்ஷனா? ஆமா. எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான தொடக்கம் வேணா, ஒரு வேலைய செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறது அது பெர்ஃபெக்டா இருக்கிறத விட பல மடங்கு சிறந்தது அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு நாம வரணும். Done is better than perfect. அதேதான். முதல் வரவு, முதல் முயற்சி எப்பவுமே கொஞ்சம் குப்பையா தான் இருக்கும் அப்படிங்கறத மனதார ஏத்திக்கிட்டோம்னா அந்த பெர்ஃபெக்ஷனிசம் காணாம போயிடும். இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆசுவாசமா இருக்கு. தவறுகளோட தொடங்குறதே ஒரு பெரிய வெற்றி தான். ஆனா அந்த ஜங்க் ஃபுட் டோபமைன், அதாவது சும்மா கற்பனை செஞ்சு பகல் கனவு காண்றதால கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை எப்படி தடுக்கிறது? அதை தடுக்கணும்னா மூளைக்கு நாம கொடுக்கிற அந்த மலிவான டோபமைனை வெட்டணும். பகல் கனவு காண்ற நேரத்தை நாம கட்டாயமா குறைச்சிட்டு அந்த எனர்ஜிய உடனே ஆக்ஷனா மாத்திர பழக்கத்தை கொண்டு வரணும். ஓ, பிளான் பண்ணோனே செயல்ல இறங்கிடணும். ஆமா, பிளான் டு ஆக்ஷன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நாம இப்ப செயல்ல இறங்கிட்டோம். ஆனா தொடர்ந்து சில நாட்கள் செய்யும்போது ஒரு சோர்வு வருமே. நான் என்ன பெரிய சாதனையை செஞ்சு கிடிச்சிட்டேன் அப்படின்னு மூளை மறுபடியும் நம்மள டிமோட்டிவேட் பண்ணுமே. அது சகஜம். இதை எப்படி முறியடிக்கிறது? ப்ராக்ரஸ ட்ராக் பண்றது, அதாவது முன்னேற்றத்தை எழுதி வச்சு கண்காணிக்கிறது, இதுக்கு உதவுமா? ரொம்ப பெரிய அளவுல உதவும். நீங்க தினமும் எடுத்து வைக்கிற அந்த சின்ன சின்ன அடிகளை, அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, ஒரு டைரியிலயோ பேப்பர்லயோ எழுதி வைக்கணும். இது ஒரு கணக்கெடுப்பா? இல்ல, இது வெறும் கணக்கெடுப்பு கிடையாது. இது உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கிற ஒரு ஆதாரம். ஆதாரம்? ஆமா. நான் எதையுமே பண்ணல, என்னால முடியாது அப்படின்னு உங்க மூளை உங்களை ஏமாத்த நினைக்கும்போது நீங்க எழுதி வச்ச அந்த சின்ன சின்ன வெற்றிகளோட பட்டியல், இல்ல நேத்தும் இன்னைக்கும் நான் இவ்ளோ வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு மூளையோட சந்தேகத்தை உடைச்சிடும். வாவ், இது ஒரு சாட்சி கூண்டுல ஆதாரத்தை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு செயல்ல இறங்குபவன், அதாவது ஒரு குவர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். எக்ஸாக்ட்லி. இவ்ளோ நேரமா நாம பேசி வந்ததோட உச்சக்கட்டமா நான் இதை பார்க்கறேன். அதாவது அடையாள மாற்றம், ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நான் வெறும் கனவு காண்பவன் இல்லை, நான் செயல்ல இறங்குபவன் அப்படின்னு மனசுக்கு தொடர்ந்து சொல்றது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கேளுங்க. நான் ஒரு டூவர் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறது நிஜமாவே மாறுறதுக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கு சமம் இல்லையா? அந்த ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஏமாற்று வேலை எப்படி நிஜமான ஒரு உளவியல் மாற்றத்தை கொண்டு வரும்? நீங்க சொல்ற மாதிரி அது வெறும் வாய் வார்த்தையா இருந்தா அது வெறும் நடிப்பு தான். நீங்க சும்மா படுத்துக்கிட்டே நான் செயல்ல இறங்குபவன் அப்படின்னு 1000 தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் உங்க மூளை உங்களை நம்பவே நம்பாது. அப்ப அந்த மாற்றம் எப்படி நடக்கும்? நீங்க எப்போ அந்த 10 நிமிட விதியை பயன்படுத்தி சின்ன சின்ன குறையுள்ள அடிகளை எடுத்து வச்சு அதை தினமும் எழுதி வச்சு ட்ராக் பண்றீங்களோ, அங்கதான் மேஜிக் நடக்குது. ஓ, ஆக்ஷனும் ட்ராக்கிங்கும் சேரும்போது. ஆமா, நீங்க உங்க மூளைக்கே ஆதாரங்களை கொடுக்கறீங்க. மூளை அந்த டேட்டாவை பார்த்து, ஆஹா
நான் தினமும் சின்ன சின்ன செயல்களை செய்யறேன், அதுக்கான ஆதாரம் இந்த பட்டியல்ல இருக்கு, அதனால நான் உண்மையிலேயே ஒரு டூர் தான் அப்படின்னு அது முழுமையா நம்பத் தொடங்கும். சூப்பர். அந்த இடத்துல அந்த நடிப்பு மறைஞ்சு உண்மையான அடையாள மாற்றம், அதாவது ஒரு ஆழமான ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்கும். ஒரு உடைஞ்ச ஆபரேட்டிங் சிஸ்டத்தை சரி செஞ்சு புதிய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ற மாதிரி. ஆஹா, அதை நான் மறந்துட்டேனே, அந்த நெகட்டிவான சூழல், அந்த மோசமான ஆப்ஸ் என்ன பண்றது? அந்த ஆப்ஸ எந்த தயவு தாட்சண்யமும் இல்லாம அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மனிதர்களையும் உங்களை என்கரேஜ் பண்ற பாசிட்டிவான கண்டென்ட்டை மட்டும்தான் நீங்க உங்களை சுத்தி வச்சுக்கணும். உங்க செயலை நசுக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி இருந்தாலே பாதி அளவு தட உடைஞ்சிடும். ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரே நாம ஒரு மிக நீண்ட ஆனா ஒரு ஆழமான பயணத்தை முடிச்சு இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். பெரிய கனவுகளை மனசுல சுமந்துகிட்டு தெரியறது இந்த உலகத்துல ஒருபோதும் தவறு கிடையாது. அது மனித இயல்பு. லட்சியங்கள் தான் இந்த உலகத்தையே இயக்குது. ஆனா கனவு மட்டுமே இருந்து ஒரு சின்ன செயல் கூட இல்ல அப்படின்னா அந்த பெரிய கனவு வெறும் மாயதான், ஒரு காணல் நீர். ஆமா, நம்ம மூளையோட தந்திரங்களுக்கு பலியாயிட்டோம்னு அர்த்தம். கனவு அப்படிங்கிறது ஒரு வரைபடத்துல நீங்க போய் சேர வேண்டிய புள்ளி. செயல் அப்படிங்கிறது அந்த புள்ளிய நோக்கி உங்களை கூட்டிட்டு போற வாகனம். வாகனம் இல்லாம வெறும் மேப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க இருக்கிற அதே இடத்துல தான் காலமெல்லாம் இருப்பீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கனவோட ஒரு சின்ன குறையுள்ள செயல் சேர்ந்தா மட்டும்தான் அது நிஜமா மாறும். நிச்சயமா. நேரு, உங்களை செயல் இழக்க வைக்கிற தடைகள் என்னென்ன? உங்க மூளை உங்களை எப்படி பாதுகாக்கிறதா நினைச்சு முடக்குது? அதை உடைக்கிறதுக்கான நுட்பமான உளவியல் கருவிகள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ உங்க கையில இருக்கு. உங்களோட அடுத்த 10 நிமிடங்களை நீங்க எதற்காக பயன்படுத்த போறீங்க? உங்க கனவை நோக்கி ஒரு சிறிய குறையுள்ள அடியை எடுத்து வைக்க போறீங்களா? இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறுதியா ஒரு சிந்தனையை உங்ககிட்ட விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நாம இந்த அலசலோட நடுவுல ஒரு விஷயத்தை கற்பனை செஞ்சு பார்க்கும்போதே மூளை டோபமைனா சுரந்து நமக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அதே உயிரியல் தந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மாபெரும் மாற்றத்தை செஞ்சா என்ன நடக்கும்? அதாவது இறுதி முடிவை, அந்த பெரிய வெற்றியை கற்பனை செஞ்சு டோபமைனை பெறுவதற்கு பதிலா தினமும் நீங்க எடுக்கிற அந்த சின்ன சின்ன குறையுள்ள அடிகளோட செயல்முறைக்கே, அதாவது அந்த ப்ராசஸ்க்கே நீங்க அடிமையாயிட்டா என்ன நடக்கும்? இறுதி இலக்கு இல்ல, அந்த தொடர்ச்சியான செயலே உங்களோட உண்மையான கனவா, உங்களோட அடையாளமா மாறினா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.